innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏகநாயன் புனிதமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா தினத்தில் அந்த வல்ல இறைவனை போற்றி புகழ்வதற்காகவும் வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த தருணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்திய ஒரு செய்தியை உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இதா குல்தலி சாஹிபிக்க அன்சித் யௌமல் ஜுமாஅத்தி வல் இமாமு யஹ்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் ஃபக்கத் லகௌத, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள், ஜும்மாவினுடைய பிரதிபலனை நன்மையை இழந்தவர்கள் என்ற நபிகளாருடைய அந்த வார்த்தையை நாம் நமது உள்ளத்தில் ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வாரத்தினுடைய ஜும்மா பிரசங்கமாக இஸ்லாமியனும் சமூக பொறுப்பும் என்ற தலைப்பில் ஒரு முஸ்லிம் இந்த சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன என்பதையும், அதற்காக முன் சென்றவர்கள் பட்ட துன்பங்கள் என்ன என்பதையும், சமூக பொறுப்பு அற்றவர்களை இஸ்லாம் எந்த விதத்தில் பார்க்கிறது என்கிற பல செய்திகளை இந்த தலைப்பின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். மனித வாழ்க்கை என்பது சமுதாய கட்டமைப்பிற்குள் ஒன்றாகத்தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இந்த சமுதாய கட்டமைப்பை விட்டு வெளியேறக்கூடியவரை ஒரு நல்ல முஸ்லிமாக இஸ்லாம் பார்க்கவில்லை. எனக்கு குடும்பம் வேண்டாம், சமுதாயம் வேண்டாம், நான் அல்லாஹ்வை மட்டும் தனிமையில் இருந்து வழிபட்டுக் கொள்கிறேன் என்று ஒருவர் காடோ செடியோ என்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் என்றால், சன்னியாசியாக மாறுகிறார் என்றால், நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, எனது வழிமுறைக்கு மாறு செய்பவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். திருமணத்தை முடித்து பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த சமுதாயத்தில் ஒரு பிராணியாக வாழ்ந்து சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்து சமுதாயம் தருகிற துன்பங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு அவர்கள் தருகிற விமர்சனங்களை எல்லாம் சகித்து கொண்டு யார் ஒருவர் சமூக பொறுப்பு ஆற்றுகிறார்களோ அவர்களை உண்மையான முஸ்லிம்களை போன்று இஸ்லாம் சொல்கிறது. எனக்கு இந்த சமுதாய பொறுப்பு வேண்டாம், நான் என்னுடைய குடும்பத்தை மட்டும் பார்த்துக் கொள்கிறேன் என்ற சுயநல வட்டத்திற்குள் ஒருவர் இருப்பாரே ஆனால் அவர் பூமிக்கு பாரமானவர், அவர் உண்மையில் இந்த இஸ்லாத்தை சரிவர கடைபிடிக்க தெரியாதவர், நல்ல முஸ்லிமாக வாழ முடியாதவர் என்று மார்க்கம் அத்தகைய கூட்டத்தாருக்கு இப்படி பேரிட்டு அழைக்கிறது. இந்த சமூக பொறுப்பு என்பது இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கு ஓரளவு அமைதியாக நிம்மதியாக இந்த மனித சமுதாயம் வாழ்வதற்கான காரணம் ஒரு சில மக்களினுடைய சமுதாய பொறுப்பு தான் அதற்கு காரணம். எல்லா நாட்டுக்கும் கவர்மெண்ட் இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திற்கென்று கவர்மெண்ட். இந்த கவர்மெண்டினுடைய கட்டமைப்பு என்ன காரணம்? சமுதாய பொறுப்பு தான் காரணம். செல்வந்தர்கள்ட்ட அதிகமாக செல்வம் குவியும், ஏழைகள்ட்ட அதிகமாக வறுமை சேரும். ஆனால் ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்ய மாட்டார், சமுதாயத்திற்கு நலன் செய்யக்கூடிய இங்க யாரும் கிடையாது.
இதற்காக மனிதர்கள் உருவாக்கிய காரியங்கள் தான் இந்த ஆட்சி என்பது. நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டமைப்பாக ஒரு ஆட்சி அமைக்கணும், பாதிக்கப்பட்டவனுக்கு கரம் கொடுத்து தூக்கணும், அவனுக்கு கல்வியை கொடுக்கணும், உணவை கொடுக்கணும், உடையை கொடுக்கணும் என்ற சமுதாய பொறுப்பு தான் உலக நாடுகளுக்கே ஆட்சியை உருவாக்கியது. ஐநா என்ற ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது. உலக நாடுகளுடைய சபை தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து முழு உலகத்திற்குமான பிரதிநிதியை போன்ற ஒரு கூட்டம் தான் அந்த ஐநா கூட்டமைப்பு. உலகத்தில் எந்த நாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் இவர்களுக்கு கணக்கு வரும். இவர்கள் பார்வைக்கு வராத ஒரு பிரச்சனை நடக்காது. அந்த பிரச்சனைக்குமான தீர்வையும் இவர்கள் சொல்லுவார்கள். ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கலாம், பாலஸ்தீன இஸ்ரேல் போராக இருக்கலாம், அமெரிக்கா கியூபா போராக இருக்கலாம், ரோஹிங்கிய முஸ்லிம்களை கொல்லப்படுகிற பர்மாவினுடைய யுத்தங்களாக இருக்கலாம். உலகத்தில் மூளை முடுக்கில் நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இவர்கள் நியாயமாக தீர்ப்பளிக்கிறார்களா அநியாயமாக தீர்ப்பளிக்கிறார்களா என்பது இரண்டாவது. ஆனால் இவர்கள் பார்வைக்கு வரும், இவர்கள் அதற்கு தீர்ப்பளிப்பார்கள். அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் சமூகத்திற்கு ஒரு பொறுப்பு தேவை. அந்த பொறுப்பாற்றக்கூடிய மக்கள் இருக்கும் வரைதான் சமுதாயம் நிம்மதியான ஒரு பாதையை நோக்கி நகரும். ஆனால் உலகத்தில் இருக்கிற இஸ்லாத்தை அறியாத, இஸ்லாத்தை ஏற்காத மக்களுக்கு இருக்கும் சமுதாய பொறுப்பை விட முஸ்லிம்களுக்கு இருக்கிற சமுதாய பொறுப்பு இருக்கிறது, அது ஈமானோடு சேர்ந்த பொறுப்பு என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த பொறுப்பு என்ன பொறுப்பு? ஈமானிய பொறுப்பு. இது நாளை மறுமையில் உங்களை சொர்க்கத்தில் அமைப்பதற்கான பொறுப்பு என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகளாருடைய பொன்மொழிகள் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த சமுதாய பொறுப்புக்கு அல்லாஹ் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மூத்த 2 பிள்ளைகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பல பிள்ளைங்க உண்டு. அதுல முதல்ல பிறந்த 2 ஆண் பிள்ளைகள். இந்த 2 ஆண் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு சண்டை, வழிபாட்டை காரணம் வைத்த ஒரு சண்டை. நான் பெரியவனா நீ பெரியவனா, இதான் அங்க சண்டைக்கான காரணமே. எனது வழிபாட்டை அல்லாஹ் ஏற்கல, ஓ வழிபாடு மட்டும் அல்லாஹ் ஏத்துக்கிறான். இந்த பொறாமையின் காரணமாக ஒருவர் இன்னொருவரை கொன்று விடுகிறார். உலகத்தில் முதலில் நடந்த சமுதாயத்திற்கு எதிரான வன்முறையாட்டம் எது? ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய பிள்ளைகள் செய்த கொலை வழக்கு. அது சம்பந்தமா மார்க்கம் பல விஷயங்களை வெளியே சொல்லுகிறது. ஆனால் அல்லாஹ் அது தொடர்பாக திருமறை குர்ஆனில் ஒன்றை சட்டமாக்குகிறான். இது திருமறை குர்ஆனுக்கு சொல்லப்பட்ட சட்டம் மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி வந்த இறை தூதர்களுக்கும் இதை அல்லாஹ் சட்டமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் 5வது அத்தியாயம் சூரா அல் மாயிதா 32வது வசனம், மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த். ஒரு கொலைக்கு பகரமாக ஒருவரை கொல்லலாம். அல்லாஹ் எப்படி சட்டம் இருக்கிறான்? ஆட்சியாளர் இருக்கிறார்ல, ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்சியாளர், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சியாளர்கள், சுலைமான் நபி ஆட்சியாளர், தாவூத் நபி ஆட்சியாளர். இது மாதிரி ஆட்சியாளருக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஒருவன் ஒரு கொலை செய்து விடுகிறானா அவனை பிடிச்சு கொன்னுருங்க, இது சட்டம். அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த், அல்லது பூமியில் ஒருவன் குழப்பத்தை ஏற்படுத்துவான், அவனை கொன்று விடுங்கள். இது அல்லாமல் ஒருவரை நீங்கள் கொல்லுவீர்களே, ஆனால் கொலைக்கு அல்லாமல், குழப்பத்திற்கு அல்லாமல் ஒரு மனித உயிரை நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் ஃபக்க அன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ, முழு உலகத்தில் உள்ள எல்லா மக்களை கருவறுத்தவர்களை போன்று அல்லாஹ் உங்களை பார்க்கிறான். ஒரு கொலை, ஒரே ஒரு கொலை, நீங்கள் கோபப்பட்டு ஆதங்கப்பட்டு பொறாமைப்பட்டு நீங்கள் செய்கிற ஒரே ஒரு ஆதங்கத்தில் செய்கிற ஒரு கொலை முழு மனித குலத்தையே நீங்கள் கருவறுத்தவர்கள். ஆதம் நபியில் ஆரம்பித்து இறுதி தூதர் வரை, ஆதம் நபியின் சமுதாயம் ஆரம்பித்து இறுதி சமுதாயம் வரை உங்களை பெற்றவர்கள், நீங்கள் பெற்றவைகள், நீங்கள் கட்டியவை என்று எல்லா மனிதர்களையுமே வைத்து கழுத்தை அறுத்ததற்கு சமம்னா என்ன குற்றமோ ஒரு உயிரை கொன்ன நான் அப்படித்தான் பார்க்கிறேங்கிறான் அல்லாஹ். சமுதாய பொறுப்பு. நீ போற போக்கில் உன் கோபத்தை ஒரு உயிர் விஷயத்தை நீ காட்டிட்டேன்னா முழு சமுதாயத்தை நீ அழித்தவனை போன்று என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சட்டம் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், மன் அஹ்யாஹா, எவன் ஒரு உயிரை வாழ வைக்கிறானோ, உணவை கொடுத்து, உடையை கொடுத்து, குடிபானத்தை கொடுத்து, கல்வியை கொடுத்து, வாழ்வாதாரத்தை கொடுத்து, மருத்துவத்தை கொடுத்து, எதையாவது கொடுத்து ஒரு மனிதனை நீ வாழ வைப்பாயே, ஆனால் ஒரு அறிவுரை ஒருவனை வாழ வைக்கும். மன வருத்தத்துல அவனுக்கு ஏற்பட்ட சோதனையில தூக்க கயிறை மாட்டிட்டு சாக நிற்பான், உன் அறிவுரை ஒருவனை வாழ வைக்கலாம். அப்படி ஒருவனை நீ வாழ வைத்து விட்டால் ஃபக்க அன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, முழு உலகத்திற்கே உயிர் கொடுத்தவனை போன்று, உயிர் ஊட்டியவனை போன்று, உயிரை பாதுகாத்தவனை போன்று அல்லாஹ் அதை அப்படிப்பட்ட ஒரு மதிப்பிலே பார்க்கிறான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை, ஆதம் நபியுடைய சமுதாயத்தில் இருந்து இறுதி சமுதாயம் வரை உன்னை பெற்றவர்கள், நீ பெற்றவர்கள், உலகத்தில் உள்ள எல்லா மாந்தர்களையும் நீ காப்பாற்றினால்
என்ன கூலியை அடைந்து கொள்வாயோ அந்த கூலியை நீ பெற்றுக் கொள்ளலாம். சட்டமாக்குகிறான். உலகத்துல எந்த மனித உரிமை ஆணையும் சொல்லாத ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொல்லுது. ஒருத்தனை கொன்னுட்டா இவன் கொலையாளின்னு உட்கார்ந்து வாதம் பண்ணுவாங்க. எப்படி கொலையாளி பேசுவாங்க தெரியுமா? ஏதோ தெரியாம பண்ணிட்டான், இவனை மன்னிச்சு விட்டுருங்க, மனித உரிமை ஆணையம் என்று பேசுவார்கள். இஸ்லாம் அதுக்கு மாற்றமா சொல்கிறது. எப்படி சொல்கிறது? கொலைக்கு பகை, கொலைக்கு பரிகாரம் இன்னொரு கொலைதான். கண்ணுக்கு பகரம் கண்ணு, காதுக்கு பகரம் காது, உடல் உறுப்புக்கு பகரம் உடல் உறுப்பு, காயத்திற்கு பகரம் காயம். இந்த பழிக்கு பழி வாங்கக்கூடியது இருக்கிறது, அதில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களே என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். சமுதாய பொறுப்பு என்பது ஒருவனை காப்பாற்றுவது மட்டுமல்ல, கொல்லப்பட்டதற்காக ஒருவனை பழி தீர்ப்பதும் சமுதாய பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். மனித உரிமைகள் சார்ந்த விஷயம். சரி, இதுல மட்டும்தான் சமுதாய பொறுப்பா? வேறு எதுவெல்லாம் சமுதாய பொறுப்பு என்று மார்க்கம் சொல்கிறது? நபிகளார் சொன்னார்கள், முன் சென்ற காலத்தில் ஒரு மனிதர் தொழுகைக்காக பள்ளிவாசலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். வருகிற வழியில ஒரு மரக்கிளை ஒன்று உடைந்து சாலையை மறித்துக் கொண்டிருக்கிறது. அவர் தாண்டி குதிச்சு போக அவருக்கு ஒரு விஷயம் கிடையாது. மாற்றுப்பாதை தேர்வு செய்வது ஒரு விஷயம் கிடையாது. அவர் நினைக்கிறார், தொழுகை முக்கியம், மக்களுக்கு சேவையாற்றுவது அதை விட முக்கியம். அப்ப தொழுகையை கொஞ்சம் பிற்படுத்தி விட்டு இந்த சேவை பணியில் அவர் ஈடுபடுகிறார். மரக்கிளையை எடுத்து அகற்றி போடுகிற வேலையில் ஈடுபடுகிறார். தொழுகை நேரத்தை தவறிவிடுகிறார். உலகம் இதை எப்படி பார்க்கும் தெரியுமா? அட எவைய கேடு கட்ட நமக்கு என்ன, அடுத்தவன் இருக்கிறா சாவரா நமக்கு தேவையில்லையே, நீ தொழுகைக்கு தரப்ப வந்திருக்கணும், அப்படி அறிவுரை சொல்லுவார்கள். குடும்பத்தார்களாக இருக்கட்டும், சமூகத்தவர்களாக இருக்கட்டும், நமக்கு எதுக்கு ஊர்வம்பு, தேவையா இது என்று பேசுவார்கள். இறைவன் என்ன சொல்லி இருக்கணும் நம்ம பார்வைக்கு நீங்க வச்சு பாருங்களேன். எடுத்து கிளைய போட்டுட்டியா, தொழுகை போட்டுச்சா, பாவம்னு சொல்லி இருக்கணும். சரி, நல்ல காரியத்தில் ஈடுபட்ட, தொழுகை மிஸ் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை, உனக்கு பாவமே கிடையாதுன்னு சொல்லி இருக்கணும். அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள், தொழுகை தவறிவிட்டது, சமுதாய பணிக்காக வேண்டி தொழுகை இழந்து விட்டார், பிறகு போய் ஒரு தொழுது கொள்ளலாம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த அடியாருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்கி விட்டான். இவர் மரக்கிளையை தாண்டி போய் தொழுதுனா கூட இந்த நன்மை அடைஞ்சிருக்க மாட்டார். எப்படி? மரக்கிளையை தாண்டி போய் இவர் தொழுகையாளருக்குரிய நேரத்தில் தொழுதிருந்தால் கூட இந்த நன்மையை அவரால் அடைந்திருக்க முடியாது. எப்ப அடைகிறார் நன்மையை? சமுதாய பொறுப்போடு, இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒருவர் ஒரு காரியத்தில் ஈடுபடுவாரே ஆனால் அதை அல்லாஹ் சொர்க்கத்திற்குரிய பாதைகளில் ஒன்றாக அமைக்கிறான். இந்த சமூக பொறுப்பு இன்னைக்கு முஸ்லீம் கிட்ட ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம கிட்ட தான் அவ்வளவு பொறுப்பு இருந்தது. நம்ம தான் அந்த அளவுக்கு மனித உரிமை விஷயத்திலே பேணுதல் மிக்கவர்களாக இருந்தோம். எந்த அளவிற்கு தெரியுமா? சில ஆண்டுக்கு முன்பாக நேபாளத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்தது. நேபாளம் தெரியுமா? இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்துக்களை பெரும்பாரி என்பதை விட 99% அதிகமாக இந்து மக்களால் குடியமர்த்தப்பட்டு இந்து மக்களால் நிர்வாகம் செய்யப்படுகிற ஒரு நாடு நேபாளம். அந்த நேபாள் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்தது. பல நூற்றுக்கணக்கான பேர் மரணித்தார்கள், வீடுகளை இழந்தார்கள். நேபாளத்தில் இதுவரைக்கும் சந்திச்சதுல இது மாதிரி ஒரு நிலநடுக்கம் வந்தது கிடையாது. சில ஆண்டுக்கு முன்னாடி, ஏறத்தாழ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, பக்கத்துல இந்தியா இருக்குது. இவன் தான் பேசுவான் இந்து ராஷ்டிரியம்மா, இந்துக்களை காப்பாற்றணுமா. இவன் ஒரு உதவி செய்யல. அதுக்கு பக்கத்துல பாகிஸ்தான் இருக்கு. உலகமே என்ன கற்பிக்குது? இந்துவுக்கு முஸ்லிமுக்கு செட் ஆகாது. இவன் பேசுறான். பள்ளிவாசலை இருக்குன்னு இவன் சொல்றான். அந்த பாகிஸ்தான்ல இருந்து டன் கணக்கில் உணவுப் பொருட்களை, உடைமைகளை, பெண்களுக்கு தேவையான பொருட்களை, வாழ்வாதார உதவிகளை லாரியா கொண்டு வந்து சேர்க்கிறான் நேபாளத்தில் பாகிஸ்தான்காரன். ஏன் இவன் செய்யணும்? செத்து போற வேண்டிய இவன் மதத்துக்காரனா? கிடையாது. இவன் தேசத்துக்காரனா? கிடையாது. இவனோடு நட்புறவுலையாவது இருக்கிறவனா? கிடையாது. எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நாளைக்கு இவன் செஞ்ச பாகிஸ்தான் கொடியேற்ற விட்டுருவானா? இப்ப நேபாளத்துக்கு நீ நிறைய உதவி பண்ணிட்டப்பா, இந்த நேபாளத்தை பாகிஸ்தானுக்கே கொடுத்துறோம், நீ ஆட்சி பண்ணி கொடுத்துருவானா? எதுவுமே இருக்காது. ஆனால் இவன் உதவி செய்தான். ஏன்? ஒரு இஸ்லாமியின் சமூக பொறுப்போடு நடப்பான். அதை காட்டுகிறது. சமூக பொறுப்பு என்பது முஸ்லிம்களுடைய ரத்தத்தில் ஓடக்கூடிய, இரத்த நாளங்களில் தங்கியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்து பொருள் என்பதை போன்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க முஸ்லீமை பாருங்களேன், ஒரு நன்மைக்குரிய காரியத்துக்கு கூட்ட வரமாட்டாங்க. கடை இருக்கு,
வியாபாரம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, குடும்பம் இருக்கு. இதையே நபிமார்கள் சொல்லி இருந்தா காயல் பண்ணத்துல முதல்ல இஸ்லாம் இருக்குமா? இதையே சஹாபாக்கள் சொல்லி இருந்தால், முன் சென்ற மார்க்கறிஞர்கள் சொல்லி இருந்தால், முன் சென்ற காலத்தில் இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக உயிரை கொடுத்தவர்கள் சொல்லி இருந்தால், காயல்பட்டினம் அல்ல, தூத்துக்குடி அல்ல, தமிழ்நாடு அல்ல, இந்தியாவிற்கு இஸ்லாம் நுழைந்திருக்காது. இன்று வரை ஜாகிலியத்திலே வாழ்ந்து ஜாகிலியத்திலே மரணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருப்போம். அவர்கள் எண்ணம் என்ன? இஸ்லாம் எல்லா மக்களுக்கும் சேரணும். நான் நரகத்தை விட்டு மீண்டெடுக்கப்பட்டதை போன்று என் சமுதாயம் நரகத்தை விட்டு மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம், அந்த ஆதங்கம் உலகத்தினுடைய எல்லா மூலைகளுக்கும் இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வழிவகை செய்தது. இன்னைக்கு முஸ்லிம்கள் நீங்க பாருங்க, எல்லாரும் வியாபாரத்தை, பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை, உலகம் சார்ந்த பொருட்களை அதன் மீது கொண்டிருக்கக்கூடிய மோகம், இஸ்லாத்தை எடுத்து சொல்லணுங்கிற அந்த சமுதாய பொறுப்பு இல்லை. சரி, இஸ்லாத்தை எடுத்து சொல்லணும் இல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை விட்டானை காப்பாற்றணும் கூட கிடையாது, தனது சொந்த பந்தங்களுக்கு கை கொடுக்கணும் கிடையாது, தனது ஊருக்கு ஒரு பிரச்சனை, முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை, ஏனைய பல மக்களுக்கு பிரச்சனை, கை கொடுத்து உதவணுங்கிற எண்ணம் இருக்குமா? கிடையாது. எங்கோ உலகத்தில் ஒரு மூலையில் ஒரு ஆசிபா கற்பழிக்கப்படுவாள், குஜராத்திலே 3000 முஸ்லிம்கள் கொல்லப்படுவார்கள், ஊபியிலே முகமது அஹ்லாக் கொல்லப்படுவார், பர்மாவிலே ரோஹிங்கிய முஸ்லிம்கள் கொல்லப்படுவார்கள், சிரியாவிலே முஸ்லிம்கள் கொல்லப்படுவார்கள். இப்படி எத்தனையோ உலகத்தினுடைய எல்லா மூலை முடுக்கிலே முஸ்லிம்களுக்கு பாதிப்பு என்றால் கண்ணீர் வடிக்கிற என்ன வருமா? அல்லாஹ்ட்ட கையேந்தி, அல்லாஹ் அந்த மக்கள் எல்லாம் பெரிய துன்பத்தில் இருக்கிறாங்க, நீ காப்பாற்றி அல்லாஹ். உங்கள் மனைவிக்காக நீங்கள் கேட்கிற உங்களுடைய கையேந்தி துவா கேட்கக்கூடிய இந்த எண்ணம், உங்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடியது, உங்கள் வியாபாரத்திற்காக கேட்கக்கூடியதை உலகத்தில் வாழ்கிற ஏழை முஸ்லிம்களுக்கு கேட்டிருப்போமா? சமுதாய பொறுப்பு இல்லை. அல்லாஹ் திருக்குரானில் சமூக பொறுப்போடு நடந்த ஒரு குடும்பத்தை பறைசாற்றுகிறான். சமூக பொறுப்போடு நடந்த ஒரு நபர் கிடையாது, ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலியா அந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பாற்றினார்கள் தெரியுமா? வேற யாரும் கிடையாது. தொடர்ச்சியாக துல்ஹஜ் மாதத்திலிருந்து பேசப்படுகிற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 தாரம். முதல் மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு ஒரு பிள்ளை இஸ்ஹாக் என்று அழைக்கப்படுகிற இறை தூதர். இரண்டாவது மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு ஒரு பிள்ளை இஸ்மாயில் என்று அழைக்கப்படுகிற இறை தூதர். அல்லாஹ் கட்டளை இடுகிறான். என்ன கட்டளை தெரியுமா? இப்ராஹிமே, உங்கள் மனைவி ஹாஜரை, இரண்டாவது மனைவியை, அவருக்கு பிறந்த பிள்ளை இஸ்மாயிலை. அந்த இஸ்மாயில் எப்படி இருக்கிறாரு? ஓடி ஆடுற பருவம் கிடையாது, குழந்தை பருவம், பால் குடியை மறக்காத, தவள தெரியாத நிலையில் உள்ள ஒரு பிள்ளை. இந்த மனைவியையும் பிள்ளையும் கொண்டு போய் மக்காவில் விட்டு விட்டு வாங்கங்கிறான். மக்கா இன்னைக்கு ஒரு சிட்டியா இருக்குல்ல, இன்னைக்கு மக்காவை பொறுத்தவரை நிலைமை என்ன? பல லட்சக்கணக்கான மக்கள் நுழையக்கூடிய உலகத்தில் ஒரு இடம் இருக்குன்னா அது மக்கா தான். விசிட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உலகத்துல வேற வேற இடம்லாம் இருக்கு, டிஸ்னியோட இடம் இருக்கு ஒவ்வொரு இடத்துல. எத்தனையோ பல மக்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய பொருட்காட்சிகள் இருக்கிறது. அதுவெல்லாம் மக்கள் நுழைகிறார்கள், ஒரு காலத்திற்கு நுழைவார்கள். இந்த சம்மர் வெக்கேஷன் நுழைவாங்க. உலகத்தில் அப்படியான இடங்கள் உண்டு. இந்த மக்கா இருக்குல்ல, இவன் சம்மருக்கும் வருவான், விண்டருக்கும் வருவான், மழை காலத்திலும் வருவான், எல்லா காலத்திலும் மக்கள் வரான், உலகத்துடைய எல்லா மொழியிலிருந்து வரான். லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற ஒரு இடம் அது. இன்னைக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கான்னு ஒரு நகரமே கிடையாது, ஒரு ஈக்காக கிடையாது. அங்க காபத்துல்லா பள்ளிவாசலும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமால் கட்டப்பட்ட காபத்துல்லா, பல நபிமார்களால் வணங்கப்பட்ட காபத்துல்லா இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் முழுமையாக சிதறமடைந்து அங்க காபா எந்த இடத்துல இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு அழிக்கப்பட்டது. அப்படி இருந்தது. மக்களினுடைய வரத்து கிடையாது. அது பாலைவனம், தண்ணிக்கான அவசியம் இல்லாத, எந்த விதமான விவசாயம் செய்ய அறவே தகுதியற்ற ஒரு நிலம் அந்த மக்கா. அங்க கொண்டு போய் விட சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் தன் மனைவியும் பிள்ளையும் கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விடுகிறார்கள். விட்டுட்டு திரும்புறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இப்ராஹிமே, என்னையும் உங்கள் பிள்ளையும் எங்க கொண்டு வந்து விட்டு போறீங்க? விட்டு போறோம் சொல்லவா செய்யணும், 10 நிமிஷத்துல வரேன் அப்படி சொல்லுவாங்கல்ல. ஒரு இடத்துல போய் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுறோம், இந்த 10 நிமிஷத்துல பொருள் வாங்கிட்டு வரேன். அப்படி எங்க போறீங்க, எப்ப வருவீங்க, அதை சொல்லணுமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணல, போய்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் கேட்கிறாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், ரெஸ்பான்ஸ் இல்ல. மீண்டும் கேட்கிறார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, இப்ராஹிமே, அல்லாஹ் தான் உங்களுக்கு இதை கட்டளையிட்டானா? திரும்பாம பதில் சொல்றாங்க, ஆமா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப நீங்க போலாம். எவன் எங்களை இங்க விட சொன்னானோ அவனுக்கு தெரியும் எங்களை காப்பாத்த, நீங்க கிளம்பலாங்கிறான்.
எதுக்கெல்லாம் இந்த காரியத்தை செய்யணும்? மக்காங்கிற நகரத்தை இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தை வைத்து அல்லாஹ் உருவாக்க ஆரம்பிக்கிறான். அங்க போடப்பட்ட விதை, அதன் விளைவு என்ன? இப்ப பிள்ளைக்கு தண்ணி தேவை. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இங்கே ஓடுறாங்க. வானவரை அல்லாஹ் அதற்கு இறக்குகிறான். ஜம்சம் நீர் ஊற்றை உண்டாக்குகிறான். 5000 ஆண்டுக்கு முன்பு ஊற்றப்பட்ட ஒரு நீர் ஊற்று இன்று வரை வத்தாத ஜீவ நதியாக அது பிறப்பிடமாக கொண்டிருக்கிறது. அதுக்கு தண்ணி வருது. தண்ணீரை எடுத்து குடித்து கொண்டு அந்த இடத்துல வசிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். வெளியூரில் இருந்து அரபியர்கள் வரார்கள். அரபியர்களுக்கு மக்கா சொந்த நகரமே கிடையாது. அவன் சொந்த நகரம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். மக்கா எங்க நகரங்கிறான் அரபுக்காரன். அரபுக்காரனுக்கு மக்காவுக்கு சம்பந்தமே கிடையாது. வெளியூரில் இருந்து சில மக்கள் வருகிறார்கள். கழுகு வட்டமிடுகிறது. அதை பார்த்து அவன் என்ன முடிவு எடுக்கிறான்? இங்க தண்ணி எல்லாம் இருக்கு போல, உள்ள வரான். ஜம்சம் நீர் விட்டு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொந்தமானது. அவன் கேட்கிறான், தண்ணியை குடிச்சுக்கலாமா? இந்த ஊர்ல நாங்க தங்கிக்கலாமா? அனுமதி தரீங்களா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அனுமதி தருகிறார்கள். அதன் அடிப்படையில் வந்து குடிபெயர்ந்த கூட்டம் அரபு கூட்டம். அந்த அரபு கூட்டத்தோடு பழக்கம் ஏற்பட்டு இஸ்மாயில் நபி அந்த அரபு கூட்டத்திற்கு நபியாக மாறி அங்கேயே திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த சமுதாயம் வளர்கிறது. ஒரு காலம் கழிகிறது. இறை தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஊரில் பிறக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு காரியத்தை நடத்துவதற்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் போட்ட திட்டம். ஒரு சமுதாயம் தங்களுக்குள் நடத்திய தியாகம், சமூக பொறுப்புணர்வு, அதுதான் அன்றைக்கு மக்கா நகரையை உருவாக்கியது. அந்த இடத்துல அந்த பெண்மணி நினைச்சா சொல்லியிருக்கலாம், இல்லைங்க என்னால முடியாது. அல்லாஹ் சொன்னா சரிதான், கேட்கத்தான் செய்யணும். எனக்கு அது சக்தி கிடையாது, என்னை கூட்டு போயிருங்க, நான் இங்கெல்லாம் இருக்க முடியாது பிள்ளைகளை வச்சுட்டு என்று பேசியிருக்கலாம். இறைவனுடைய கட்டளை, சமுதாயத்தினுடைய பொறுப்பை உணர்ந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளையோடு அந்த இடத்தில் வந்து இருக்கிறார்கள். இப்ராஹிம் நபியுடைய மனம் கடுமையான நெருக்கடி. இருவரையும் கடந்து ஒரு தொலை தூரம் போன பிறகு ஒரு பள்ளத்தாக்கில இறங்கி நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், எந்த விதமான விவசாயத்திற்கு அறவே தகுதியற்ற இடத்தில் என் மனைவியும் பிள்ளையும் கொண்டு வந்து நான் விட்டுட்டு போறேன். இவர்கள் மீது மக்களுடைய பார்வை நீ திருப்பு. இவர்களை மக்களை நேசிக்க வைக்கக்கூடிய இடத்தை நீ ஆக்கு. இவர்களுக்கு நீ உணவு கொடு என்று கேட்டதின் வெளிப்பாடு இன்றைக்கு மக்கா என்கிற நகரே உருவாகி இருக்கிறது. சமூக பொறுப்பு, அதை நீங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சமுதாயத்துக்காக வேண்டி உழைக்க வேண்டும் என்ற இடத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ களத்தை கண்டால் அல்லாஹ்வுடைய உதவி மறைமுகமாக இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான், யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே போராடுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு பாதையை இலகுபடுத்துகிறான், பாதையை திறந்து விடுகிறான். வாழ்வாதாரத்திற்கான அருளை அல்லாஹ் திறந்து விடுகிறான். எல்லா விதமான பாதைகள் திறக்கப்படும். அல்லாஹ்வுக்காக வேண்டி எவர் உழைக்கிறாரோ, சமுதாய அக்கறையோடு சமுதாய நலனோடு யார் பாடுபடுகிறாரோ அவர் இறைவனுடைய உதவிக்குரிய நபராக மாறிவிடுவார் என்று மார்க்கம் சொல்கிறது. இன்னொரு அம்மையாரை பற்றியும் நினைவுபடுத்தலாம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டு சில நூற்றாண்டுகள் கடந்து ஒரு சில 1000 ஆண்டுகள் கடக்கும் பொழுது ஃபிரௌன் என்கிற கொடியவன் எகிப்து தேசத்தில் உருவாகிறான். உலகம் மகா கிரிமினல் அவன் தான். நமக்கு தெரியும், இந்த ஊர் உலகத்தை நாம சில கிரிமினலை இவன மாதிரி ஒரு கொடியவன் உண்டானு. இவனுக்கெல்லாம் அப்பனுக்கு பாட்டனவன். அவனை எவனும் தடுக்க முடியாதுன்னு அடிப்படையில் அவன் தனக்குத்தானே ஒரு பெயர் சுட்டி கொண்டான். அனரப்புக்கும் உள்ள அலா, நான் தான் இறைவன் என்றான். உயர்வு மிக்க இறைவன் என்றான், நான் தான் என்று பிரகடனம் செய்தான். எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் சரமாரியாக வெட்டி எறிந்தான். அப்படிப்பட்ட ஒரு கொடியவன் அந்த ஃபிரௌன். ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்திற்கு எதிராக அவனுடைய திட்டமிடல் அவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கும். ஃபிரௌன் ஒரு பெரிய கொடியவனா இருந்தாலும் திட்டமிடல் எப்படி இருக்கும்? அக்யூரேட்டா, அவ்வளவு தெள்ள தெளிவா திட்டமிடப்பட்ட வரையறுக்கப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்வான். எப்படி செய்வான்? ஒரு பெரும் கூட்டத்தை அடிமைப்படுத்தி வைக்கிறான். நாளைக்கு இந்த கூட்டத்தில் ஒருத்தன் தலை தூக்கிட்டோம்னா நம்ம ஆட்சியை கவிழ்த்திடுவானே இல்லையா? இந்த கூட்டத்தில் பிறக்கிற ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொண்டு இருந்துட்டான். சட்டம் அதுக்கு தான் போடுறான். ஒருத்தன் தலையை தூக்கி வெளியே வந்து புரட்சினவன் கையை தூக்க அவன் முன்னாடி ஒரு கோஷ்டி சேர, நாளைக்கு நமக்கு பிரச்சனை வந்துட்டா போடு எல்லா ஆம்பளை பிள்ளைய வெட்டேறி எவனுக்கு பார வச்சு பார்க்காதுங்கிறான். அந்த சமுதாயத்தில் அடிமைப்படுத்தப்பட்ட இடத்தில் பிறந்தவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார். அவருக்கு முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது, அவன் விட்டுறான். அடுத்த ஒரு பிள்ளை பிறக்கிறது, ஆண் பிள்ளை. இறைவன் மூசா நபியினுடைய தாயாருக்கு அறிவுரை சொல்கிறான், வகைச்செய்தியை அறிவிக்கிறான். இவரை ஒரு தொட்டில போடுங்க, கடலில் விடுங்க, இவருக்கும் எனக்கும் எதிரியாக இருப்பவனே எடுத்து வளர்ப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் கொண்டு போய் பிள்ளையை போடுறாங்க. அது ஃபிரௌன் வரைக்கும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான். அந்த பிள்ளையை பின்தொடர்ந்து பிள்ளையினுடைய அக்கால் மூசா நபியுடைய சகோதரி போறாங்க.
அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார், அந்த குடும்பத்தவர்கள் சொல்கிறார்கள், எல்லா பிள்ளையும் கொள்ற அந்த பிள்ளை நமக்குன்னு வளர்த்துக்கிட்டா என்ன? எத்தனையோ பிள்ளைய அவன் கொன்னவன், இது எந்த பிள்ளை எங்க இருந்து வந்துச்சு? அவன் புத்தி வேலை செய்யல, அவ்வளவு பெரிய புத்திசாலி இல்ல, சம்பந்தம் இல்லாம ஒரு பிள்ளை வருத. இது ஒருவேளை நாம அடிமைப்படுத்தி கூட்டத்துடைய பிள்ளைய இருந்தா என்ன செய்ய? நாளைக்கு அவன் புரட்சி, அவனுக்கு அந்த முத்தி வேலை செய்யல, நாம் எடுத்து வளர்த்துக் கொள்வோம். யார் பால் கொடுக்கிறது? வந்த சகோதரி சொல்கிறார், இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற செவிலி தாயை என்னால காட்ட முடியும். கூட்டு போய் நேரம் மாட்ட கொடுத்தாச்சு. தாயிடத்துல பால் குடிப்பது ஃபிரௌனுடைய கோட்டையில் வளர்வது. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஆயுள் காலத்தை அதிகப்படுத்துகிறான், இளமை பருவத்தை தருகிறான். இந்த ஃபிரௌனுக்கு எதிராகவே ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வந்து நிறுத்துகிறான். ஃபிரௌன் என்கிற கொடியவன் அழிக்கப்படுகிறான். பனி இஸ்ரவேல் சமுதாயம் காப்பாற்றப்படுகிறது. ஏகத்துவ கொள்கை நிலைநாட்டப்படுகிறது. இது அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக அல்லாஹ் நின்று கொண்டு மூசா நபியினுடைய தாயாருடைய செயலை காரணமாக்கி வைக்கிறான். சமுதாய பொறுப்பு. ஃபிரௌன் அழிக்கப்படணும், உங்க பிள்ளைய தூக்கி கடல்ல போடணும். ஐயோ, பிள்ளைய தூக்கி கடல்ல போடணுமே, அதெல்லாம் பார்க்க கூடாது. எதுவும் நடக்கலாம், நான் சொல்றேன், காப்பாற்றுவேன். அந்த நம்பிக்கையோடு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் உள்ளம் வெறுமை அடைந்து கிடந்தது, பலகீனமாக இருந்தது. நாம் பலப்படுத்தாவிட்டால் உண்மையை உளறி இருப்பார் மூசாவினுடைய தாயார். அந்த பிள்ளை வேற யார் பிள்ளை இல்லை, என் பிள்ளை. நான் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வா, உன் பிள்ளையும் கொள்றேன், உன்னையும் கொள்றேன்னு பிடிச்சிருப்பான். நான் தடுக்காவிட்டால் மூசா நபியினுடைய தாயார் உண்மையை சொல்லி இருப்பார். சமுதாய பொறுப்போடு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் நடந்ததால் ஒரு பெரும் கொண்டு சமுதாயத்தினுடைய பெரும் கொடியவனை அல்லாஹ் கடலில் அடித்து தூக்கி எறிந்துவிட்டு ஒரு சமுதாயத்தின் கையில், எந்த சமுதாயம் பல நூற்றாண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்ததோ அதே சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஆட்சி பொறுப்பை தூக்கி அல்ல கொடுக்கிறான். இது நம்மளால முடியுமா? நமக்கு இயலுமா? எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு எட்டு எடுத்து முன் வைங்க. சமுதாய நலன், சமுதாய மக்களினுடைய காரியங்கள், அதன் மீது கொண்ட அக்கறை, ஒரு எட்டு எடுத்து வையுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, என்னை நோக்கிய நடிகான் ஒரு ஜான் முன் வந்தால் நான் ஒரு முழம் முன் வருகிறேன். ஒரு முழம் முன் வந்தால் ஒரு கை நீட்டும் அளவு நான் முன் வருகிறேன். ஒரு கை நீட்டும் அளவு முன் வந்தால் நான் 2 கை நீட்டும் அளவிற்கு முன் வருகிறேன். நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன். அவன் அல்லாஹ் ஓடி வரான்னு அர்த்தமா? நம்ம பக்கத்தில் அவன் நெருங்குறான் என்ற அந்த அர்த்தம் கிடையாது. நீ எனக்காக ஒண்ணு செய், நான் உனக்காக ஒண்ணு செஞ்ச, முடிஞ்சு போச்சு. உனக்கு வாழ்வாதார பிரச்சனை, நோய் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற, எனக்காண்டி ஒரு காரியத்தை பண்ண, சமுதாயத்தின் நலன் என்று ஒரு காரியத்தை நீ பண்ணி, எனக்காக பண்ணு. உனக்காக நான் வேற ஒரு காரியத்தை பண்ணிடுறேன். உன் குடும்பத்தில் பறக்கத்தை தரேன், உனக்கு பிள்ளை இல்லையா பிள்ளைய தரேன், உனக்கு செல்வம் இல்லையா செல்வம் தரேன், உனக்கு ஆரோக்கியம் இல்லையா ஆரோக்கியம் தரேன். எனக்காக 1 பண்ணு, உனக்காக நான் 2 பண்றேங்க. எனக்காக 10 பண்ணு, உனக்காக நான் 20 பண்றேங்கிறான். சமுதாய அக்கறையோடு அல்லாஹ் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து எனக்காக 1 பண்ணுடா, இந்த சமுதாயத்துக்கு நான் உனக்கு தரேங்கிறான்ல, அள்ளி வழங்குறேங்கிறான். இன்னைக்கு ஏன் இறைவனுடைய பரக்கத்து ஒருவேளை நமக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னா, இறைவனுக்காக வேண்டி முன் வருகிற சமுதாயத்தின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அல்லாஹ்வுடைய அருள் எதுல இருக்குன்னு. நீங்கள் தொடர்ச்சியாக உழைப்பதில் இல்ல அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் தருகிற பங்களிப்பில் தான் இருக்கிறது அல்லாஹ்வின் அருள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற நபித்தோழர், மக்காவில் கொடிகட்டி பறந்த பணக்காரர்களில் இவரும் ஒருவர். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக, மார்க்கத்துக்காக ஹிஜ்ரத் செய்து எல்லா பொருளையும் விட்டுவிட்டு அகதியாக நெருக்கடியற்றவராக வந்து மதீனாவை சேர்ந்தார். சாத் இப்னு உபாதா என்ற நபித்தோழரோடு ரசூலுல்லாஹ் இணக்கமாக்கி வைக்கிறான். இவர் கொஞ்சம் உணவு கொடுங்க அப்படின்னு. சாத் இப்னு உபாதா சொல்கிறார், அல்லாஹ்வுக்காக எதையாவது செய்யணும், என் சொத்துல பாதியை கொடுக்குறேங்கிறார். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்கிறார், ஒண்ணுமே வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் தரட்டும், எனக்கு கடை விதியை காட்டுங்க, எனக்கு கை தெம்பு இருக்கு, நான் உழைச்சிக்கிறேங்கிறார். உழைப்பையும் கவனிக்கிறார். சமீபத்திலே வருகிறது பத்ர் யுத்தம், பத்ர் யுத்தத்திலும் கலந்து கொள்கிறார். உழைப்பையும் கவனிக்கிறார், வறுமையும் சமாளிக்கிறார், வழிபாட்டையும் செய்கிறார், சமுதாய அக்கறையோடு நடக்கிறார். ஒரு காலம் கழிகிறது, இவர் திருமணம் முடிக்கிறார், செல்வத்தின் உயர்ந்த இடத்துக்கு அல்லாஹ் இவரை கொண்டு வந்து சேர்க்கிறான். இவர் உழைப்பால் உயர்ந்தவர் அர்த்தமா? அதுக்கு அப்படியே மார்க்கம் சொல்லுது. உழைப்புங்கிறது ஒரு பக்கம் செய்ய வேண்டியது, அது ஒரு மன ஆறுதலுக்காக செய்வது. உயர்வு என்பது அந்த உழைப்பை கொண்டு அல்ல, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு. நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு காரியத்திலே மும்மரமாக ஈடுபட்டால் அல்லாஹ் உங்கள் செல்வத்தை அதிகப்படுத்துவதில், உங்கள் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவதில், உங்கள் மன நிம்மதியை அதிகப்படுத்துவதில் அல்லாஹ் மும்மரமாக ஈடுபடுவான்.
இதை மார்க்கம் சொல்கிறது. இந்த சமுதாய பொறுப்போடு சமுதாய நலனை எதிர்பார்த்தவர்களாக நாம் நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம். இல்லை சுயநல வட்டத்தோடு நான், எனது மனைவி, எனது பிள்ளைகள் என்று வாழ்வோமே ஆனால், சுயநலம் என்ற ஒரு வட்டத்திற்குள் நம்மை நாம் அடைக்கலம் வைத்துக் கொள்வோமே ஆனால் வாழ்வது வீணடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பூமிக்கு பாரமாக வெந்தலை தின்று கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் கற்றுத்தரவில்லை. அதை உணர்ந்து சமூக பொறுப்பாற்றக்கூடிய இடத்தில் நாம் இருப்போம். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, வெளியே நிற்கிறாங்க, கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்து உட்காந்து. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமுதாய பொறுப்பு என்றவுடன் அதை இஸ்லாம் 2 கூறுகளாக பிரித்து காட்டுகிறது. ஒன்று, இந்த உலகத்தை சார்ந்த மக்களுடைய நலன் ஒரு பொறுப்பு. மார்க்கத்தை சார்ந்த மறுமை சார்ந்த மக்களுடைய நலன் என்பது இன்னொரு பொறுப்பு. இந்த 2 பொறுப்புல எதையும் விட்டு இன்னொன்றை செய்யக்கூடாது. அது ஒரு இஸ்லாமியனுடைய பண்பு கிடையாது. ஒருத்தன் செத்தாலும் வாழ்வாதாரம் இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தாவா மட்டும் தான் பண்ணுவேன், அவர் முஸ்லீமுடைய பண்பு இல்லை. ஒருத்தர் இஸ்லாத்திலே இல்லைனாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் மக்களுடைய நலனை உணவளிப்பதை இதை மட்டும் நான் கருத்தில் கொள்வேன், அதுவும் ஒரு முஸ்லீமுடைய பண்பு கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் 2ஐயும் சேர்த்து செய்தார்கள். ஜக்காத்தை செல்வந்தர்களிடத்திலிருந்து வசூல் செய்தார்கள். ஏழை எளியவர்கள் எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல், மத வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் வழங்கினார்கள். அதே போன்று இந்த இஸ்லாத்தை மத வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களிடத்திலும் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அதனால் அடிபட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், இரத்தம் சிந்தப்பட்டார்கள், ஏராளமான துன்பத்தை அனுபவித்தார்கள். சமுதாய நலன் என்ற ஒற்றை வார்த்தைக்காக வேண்டி நபி அவர்கள் இத்தனை பல தியாகத்தையும் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் உச்சபட்சமாக செய்த சமுதாய நலன் என்று எடுத்துக்கொண்டால் நிறைய எடுக்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எல்லா இறை தூதர்களுக்கும் ஒரு துவாவை தந்திருக்கிறான், எனக்கு ஒரு துவா தந்திருக்கிறான். நான் கேட்டால், அந்த துவாவை வைத்து நான் கேட்டால் அல்லாஹ் அதை நிராகரிக்கவே மாட்டான், எதை கேட்டாலும் தருவான். நான் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் மறுமைக்காக. நான் ஏன்னா ரசூலுல்லாஹ் நரகமா போறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடம் இருக்கு. அப்படியே மறுமைக்காக அது என் சமுதாயத்தில் பல நரகம் போவாங்க, அவனை காப்பாற்றுவதற்கு அந்த துவாவை நான் வைத்திருக்கிறேன் என்றார்கள் நபிகளார். சமூக பொறுப்பு. அப்படி பொறுப்போடு நபி அவர்கள் செயல்பட்டார்கள். நாம் இந்த பொறுப்பு நமக்கு வேண்டும் என்றால், அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் 2 கட்ட காரியங்களாக நமது இலக்கை அமைத்துக் கொள்வோம். மார்க்கத்தை, சத்திய கொள்கையை நாம் அறிந்த அறியாத எல்லா முஸ்லிமான மக்களுக்கும் கொண்டு வந்து சேர்ப்பது நமது ஒரு கடமை. அதே நேரத்தில் நமது பொருளாதாரத்தால், உடல் உழைப்பால் சமுதாயத்திற்கு நம்மால் என்ன தொண்டாற்ற முடியும், எதை செய்துவிட முடியும், எதை கொடுத்து விட முடியும், அதை கொடுக்காமல் நாம் நமது மரணத்தை அடைந்து விடக்கூடாது. சில முஸ்லிம்கள் உண்டு, மரணிப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு கண்ணீர் வடிக்க அவர்கள் குடும்பத்தார்கள் கூட கிடையாது. குடும்பத்தார் உண்டு, கண்ணீர் வடிக்க மாட்டாங்க, போனது அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு செய்தி, ஒரு ஜனாசா ஒன்று கொண்டு செல்லப்படுகிறது. அந்த ஜனாசாவினுடைய புகழை அந்த மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள். நல்ல மனிதர், தங்கமான மனுஷன், நல்ல உதவி செய்வான், அப்படி செஞ்சுட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஜபத் வஜபத் வஜபத், உறுதியாகிவிட்டது என்றார்கள். அடுத்த ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. திட்டுகிறார்கள், மோசமான மனிதன், இவனை கொண்டவன் குடும்பம் நல்லா இல்லை, அண்டை விட்டா நல்லா இல்லை, குடும்பம் தெரு ஒண்ணு நல்லா இல்லை. நபிகளார் சொன்னார்கள், வஜபத் வஜபத் வஜபத், உறுதியாகிவிட்டது உறுதியாகிவிட்டது உறுதியாகிவிட்டது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அருகில் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை என்ன உறுதியாயிடுச்சு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் தான் மக்களினுடைய அல்லாஹ்வுக்குரிய சாட்சியாளர்கள், நீங்கள் சொல்கிற தீர்ப்பை அல்லாஹ் கன்சிடர் பண்ணுவான். நீ கெட்டவன் முடிவெடுக்கிறேன்னா அல்லாஹ் அவனை கெட்டவனாகத்தான் முடிவெடுக்கிறான். நீ நல்லவன் என்று முடிவெடுக்கிறார் எடுத்தால் அல்லாஹ் அவனை நல்லவன் என்று முடிவெடுக்கிறான். நீங்கள் கெட்டவன் என்று சொன்ன மனிதனுக்கு அல்லாஹ் நரகத்தை உறுதிப்படுத்தி விட்டான். நீங்கள் நல்லவர் என்று சொன்ன மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை உறுதிப்படுத்தி விட்டான். என்ன காரணம்? மக்களுக்காக வாழ்பவன் ஒரு முஸ்லிம். நான் எனக்காக மட்டும்தான் வாழ்வேன் என்பவன் அவன் முஸ்லிமே கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இன்னொரு இடத்துல சொல்றாங்க, மன் சலிமல் முஸ்லிமுன மின் லிசானிஹி வ யதிஹி, யார் ஒருவர் தனது கரத்தால் தனது நாவால் பிற முஸ்லிமுக்கு தொந்தரவு தராமல் வாழ்வானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார்கள். நீங்கள் துரோகம் இழைத்து விடாதீர்கள், பாவம் செய்து விடாதீர்கள், நன்மைகளை செய்யுங்கள். அந்த அடிப்படையில் நாம் எத்தனையோ பல நல்ல காரியங்களை நாம் செய்வதற்கு உங்களை தூண்டுகிறோம். அதை நாமும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் சனிக்கிழமை, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த சில உணவு பொட்டலங்களை கொண்டு வந்து நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம். வாரம் ஒரு நாள் கொடுக்கிற காரியம் கிடையாது. ஏதோ இங்க இருக்கிற பொருளாதாரத்தை கொண்டு வாரம் ஒரு நாளாவது செய்வோமே என்று செய்து கொண்டிருக்கிறோம். அதை பெறக்கூடிய ஒரு சில மக்கள் நம்ம நினைக்கலாம், 30 பேர் கொண்டு போய் கொடுக்குறாங்க, 20 பேர்லாம் இருக்கப்பட்டவன் தான் கொண்டு போய் கொடுக்குறீங்க.
10 பேர் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் அந்த சாப்பாடு அற்ப உணவு 70 ரூபா வராது அந்த பெருமானம், ஒரு 100 ரூபா வராது பெருமானம். அந்த உணவை வாங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மூதாட்டிகள் வயது முதிர்ந்தவர்கள் படுற சந்தோஷம் இருக்குது, உலகமே கிடைச்ச மாதிரி அவன் பார்க்கறான். அந்த ஒரு 100 ரூபா போட்டோம், நமக்கு 100 ரூபா ஒரு விஷயம் கிடையாது. 4 பேர் சேர்ந்து ஒரு டீம் அடைஞ்சாட்ட கதை முடிஞ்சிருச்சு 100 ரூபா. ஆனா அவனுக்கு அது எவ்வளவு பெரிய பொருள், எனக்கு இன்னைக்கு நாள் ஓடிடுச்சுன்னு நினைக்கிறான். அப்படிப்பட்ட உணவுப் பொருள் அதை நாங்கள் கொடுத்து இன்றைக்கு இந்த பள்ளியை சார்ந்த மக்கள் கொண்டு போய் அதை சேர்க்கிறார்கள். அதனால் அவர்கள் அடையக்கூடிய இன்பம் கண்ணீர் வடிக்கக்கூடியதை கண்ணெதிரில பார்த்து விட்டு அவர்கள் வந்து சொல்கிறார்கள். மிகப்பெரிய நற்காரியம். அதற்கு உங்களுடைய பங்களிப்பை தொடர்ச்சியாக நீங்கள் தாருங்கள். அதுபோன்று வரக்கூடிய ஆகஸ்ட் 15 வியாழக்கிழமை சுதந்திர தினத்தை வைத்து காரணம் வைத்து நமது பள்ளிவாசலில் மிகப்பெரிய இரத்த தான முகாமை நாம் ஏற்பாடு செய்கிறோம். இந்த இரத்த தானம் ஏன் அவசியம்னு பேசினா அதை மணிக்கணக்கில் பேசலாம்ங்கிற அளவிற்கு கண்டென்ட் இன்னைக்கு சமூகம் வச்சிருக்கு. ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ரத்தம் தேவை, ஒரு புற்றுநோயில் உள்ளவருக்கு ரத்தம் தேவை, ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட் கிட்னி ஃபெயில் ஆனவனுக்கு ரத்தம் தேவை, ஒரு ஆக்சிடென்ட் ஆனவனுக்கு ரத்தம் தேவை. ரத்தத்தினுடைய அவசியம், அதனுடைய தேவை இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகரித்து விட்டது. ஒவ்வொரு சில நொடிக்கு ஒரு முறை 2 யூனிட் 3 யூனிட் ரத்தம் இந்த இந்தியாவில் எங்கேயோ ஒரு இடத்த தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு, சில நொடிக்கு ஒரு முறை. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு ரத்தம் கொடுத்தாலும் சரி சமுதாயத்துடைய தேவையை பூர்த்தி செய்து விட முடியாது. அதை கருத்தில் கொண்டு நம்மளால ஒரு சில நாட்களாவது, ஒரு வருடத்தில் ஒரு முறையோ 2 முறையோ நாம இந்த காரியத்தை எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்றால் வருஷத்துக்கு 4 முறை தாராளமாக கொடுக்கலாம். ரத்தம் வெளியேற வெளியேற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், ரத்தத்துடைய சர்க்குலேஷன் ஓட்டம் இருக்குல்ல அது அதிகமாகும். அது அதிகமானால் நமது ஆரோக்கியம் அதிகமாகும். அதனால தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரத்தம் குத்தி எடுக்கிற வழிமுறைன்னு ஒன்று இருந்துச்சு. நோய் வந்து கொஞ்சம் ரத்தத்தை வெளியேற்றுவாங்க, அறுத்து கொஞ்சம் ரத்தத்தை வெளியேற்றி விடுவாங்க. அது அவர்களுடைய வாழ்க்கையில மீண்டும் மறுபடியும் ஆரோக்கியத்திற்கு ஒரு வழிவகை செய்தது. நம்ம ரத்தத்தை எடுத்து வெளியே கொட்ட வேண்டாம், இன்னொருவனுக்கு கொடுத்தால் அது இன்னொருவனுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற அடிப்படையில் வரக்கூடிய வியாழக்கிழமை நமது பள்ளியில் ஆண்களுக்கு மேல் தளத்திலும் பெண்களுக்கு கீழ்த்தளத்திலும் வைத்து இரத்தத்தை தியாகம் செய்யக்கூடிய, கொடையாக வழங்கக்கூடிய ஒரு நற்பணியை நாம் செய்ய இருக்கிறோம். நான் முன்பே இந்த தலைப்பில் பேசும்போது சொன்ன ஒரு செய்தி தான், உங்களால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டால் உலக மாந்தர்களையே, ஏன் இறை தூதர்களையும் அந்த மாந்தர்களுக்குள் இருக்கிறார்கள், அவர்களையும் காப்பாற்றிய நன்மையை பெறுவீர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு உணவளிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கல, இறை தூதர்களுக்கு உதவி செய்யும் பாக்கியம் கிடைக்கல. ஆனால் ஒரு மனிதனை வாழ வையுங்கள், முழு மனித குலத்தையே வாழ வைத்த நன்மை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த அடிப்படையில் அந்த காரியத்திற்காக வேண்டி உங்களுடைய ரத்தத்தை நீங்கள் கொடுப்பதற்கு முன்வாருங்கள். இந்த ரத்தம் கொடுக்கறதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது என்ன செய்வாங்கன்னா, வரவனுக்கெல்லாம் பிடிச்சி உள்ள போட மாட்டாங்க, அது கொடுப்பதற்கு தகுதி உள்ளவரா விசாரிப்பாங்க. நீங்க உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய நோயை பத்தி சொல்லிட்டாலே தெரிஞ்சிடும், நீங்க ரத்தம் கொடுக்க வேண்டிய நபர் இல்ல, நீங்க போயிடலாம் சொல்லிடுவாங்க. சிலருக்கு ஹீமோகுளோபின் குறைவா இருக்கும், ரத்தம் கொடுக்காதீங்க வேண்டாம், அது உங்களுக்கு பாதிப்பு தேவையில்லை, அது உங்களுக்கு உடல் சோர்வு அதிகப்படுத்தும் வேண்டான்றுவாங்க. 100 பேர் வந்தா அதுல 50 பேர் 60 பேர் தேர்வாங்க, 40 பேர் டெலிட் ஆயிடுவாங்க. சில பேருக்கு சமீபத்தில் மஞ்சக்காமலம் வந்திருக்கும், எடுக்கவே மாட்டாங்க, அந்த ரத்தம் வேஸ்ட். உங்களுக்கு அந்த ரத்தம் தேவை, ஆனால் அந்த ரத்தம் இன்னொருவருக்கு பயன் தராது. இப்படி நீங்கள் வரக்கூடியவர்களை சிலர் கழியலாம். அப்படித்தான் ஒரு சில பேருடைய ரத்தம் மட்டும்தான் இங்க சேகரிக்கப்படும். ஆனால் பயப்பட வேண்டியதில்லை, நம்ம ரத்தத்தை எடுத்துட்டு நமக்கு பிரச்சனை வந்துருமோ, விசாரிக்காம ரத்தம் எடுக்க மாட்டாங்க. அதற்காக முன்வாருங்கள். இதை இங்க மட்டும் செய்ய வேண்டாம், இதை கடந்து அவசர ரத்த உதவி என்று அழைக்கிற இடங்களில் எல்லாம் இரத்த உதவி செய்வதற்கு நீங்கள் முன்வாருங்கள். உங்கள் பெயர்களை கொடுங்க, உங்களுடைய இரத்த தான, உங்களுடைய இரத்த குரூப்புடைய நேம நீங்க கொடுங்க. ஒருவேளை அவசர தேவை என்று ஏற்படுமே ஆனால் உங்களை நாங்கள் அழைக்கிறோம், நீங்கள் அந்த அழைப்புக்கு பதிலளித்து இரத்தத்தை கொடுப்பதற்கு முன்வாருங்கள். இதை ஒரு தகவலாக நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அதுபோன்று இது உலக ரீதியான கடமை, மனித சமுதாயத்துக்கு நாம் செய்ய வேண்டிய, ஆற்ற வேண்டிய தொண்டு. மார்க்க ரீதியான கடமையும் இருக்கிறது. நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் நின்று சொன்னார்கள், பல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்க வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஏன், உங்களை விட பின்னால் வரக்கூடியவர்கள் நன்கு விளங்கக்கூடியவர்களாக இருக்கலாம். பல்லிகு அன்னி உலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் பிற மக்களுக்கு எடுத்துரையுங்கள் என்றார்கள். மார்க்கத்தினுடைய கருத்துக்களை பரப்புவது என்பது இஸ்லாமியர்களுடைய அடிப்படை திட்டம், அது விதி என்று மார்க்கம் சொல்கிறது. அந்த அடிப்படையில் நாளைய தினம் சனிக்கிழமை நம்ம உள்ள அரங்கில் நிறைய பயான் பல ஆண்டுகளாக நம்ம நடத்திக்கிட்டே இருக்கிறோம். ஜும்மாவில் ஆரம்பித்து ஏகப்பட்ட உள்ளரங்க நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். ஆனால் இங்க வரக்கூடிய மக்களுக்கு தான் அது பயன் தருமே தவிர, வெளியில் இருக்கிற மாற்று கொள்கை சார்ந்தவர்கள், மார்க்கத்தை சரியாக விளங்காத இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு மத்தியில் இந்த மார்க்கம் போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் நாளைய தினம் மகரிபு தொழுகையை தொடர்ந்து நம்முடைய சீதக்காதி திடல் ஐஓபி பேங்குடைய அந்த அருகாமையில் வைத்து ஒரு தெருமுனை கூட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம். சேரெல்லாம் போட்டு லைட்டு கட்டி பெண்கள் ஆண்கள் அழைக்கிறோம். இந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கங்க. என்றைக்கு ஒரு காரியம் தொடர்ச்சியாகும் என்றால் மக்கள் ஆதரவு இருந்தால், மக்கள் ஆதரவு இல்லை நீங்க அதை அப்படியே படுத்துரும். இப்ப நாளைக்கு உணவு கொடுக்குறோம்ல, நம்ம 100 பொட்டலம் வரைக்கும் கொடுத்து இருந்தோம், இப்ப 30 பொட்டலம் ஆயிருச்சு.
நாளைக்கு 10 ஆகும், ஆகலாம், 5 ஆகும், 2 ஆகும். போன 2 பொட்டலத்துக்கு போய்கிட்டு இருக்கணுமா, வேண்டாம் வசூல் பண்ணாதீங்கன்னு விட்டுருவாங்க. ஒரு காரியம் தொடர்ச்சியாக வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அதற்கு மக்களுடைய பேராதரவு இருந்தாகும். அப்பதான் அந்த காரியம் துடிப்போடு நடப்பதற்கு உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில் கூட்டத்தை நடத்தும் போது பேச்சாளர்கள் மட்டும் இருக்கிறாங்க, சேர போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது ஒரு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்கு ஒரு உடந்தையாக இருக்காது. உங்களை முழுமையாக நாம் அழைக்கிறோம். இங்க வந்திருக்கக்கூடிய ஜும்மாவில் இருக்கிற அத்தனை நபர்களும் நாளைக்கு மகரிப்புடைய வேளையில் எல்லோரும் ஒன்று சேருங்கள். பெண்களை நாம் அழைக்கிறோம். இல்ல பெண்கள் நாங்கெல்லாம் வெளியே வரமாட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபிய பெண்மணிகள் போர்க்காலம் வரைக்கும் போனாங்க, தாவா காலத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க. இதை உணர்ந்து கொள்ளுங்கள். பெண்களையும் ஆண்களையும் அந்த சபைக்கு நாம் அழைக்கிறோம். மார்க்கத்தை நாம் எடுத்துச் சொல்வோம். எடுத்துச் சொல்வதில் உங்களுக்கு ஒரு பெரும் பங்களிப்பு இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி. யார் ஒருவர் ஒரு நன்மை எடுத்துச் சொல்கிறாரோ அதை அவர் கடைபிடிக்கும் காலமெல்லாம் அவருடைய கூலியையும் சேர்த்து எடுத்துச் சொன்னவர் பெற்றுக் கொள்கிறார். எடுத்துச் சொன்னவர்னா பேச்சாளர் ஆலிம்சா மட்டுமா? அதற்கு பங்களிப்பு தந்தவர்கள் உண்டு. ஆலிம்சாக்கு மைக் ஏற்பாடு பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை, ஸ்டேஜ் ஏற்பாடு பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை, மக்களை திரட்டுவதற்கு ஒரு ஆள் தேவை, அந்த மக்களை கொண்டு வருவதற்கு ஒரு ஆள் தேவை. இவ்வளவு காரியத்தில் பின்புலத்தில் நபிகளாருக்கு சஹாபாக்கள் செயல்பட்டார்கள், சஹாபாக்களுக்கு தாபியங்கள் செயல்பட்டார்கள், மார்க்க அறிஞர்களுக்கு பொதுமக்கள் செயல்பட்டார்கள். அனைவருமே கூலியில் சமமானதை பெற்றுக் கொள்வார்கள். இதை இஸ்லாம் சொல்கிறது. அதை உணர்ந்து நாளை தினத்தில் வரக்கூடிய கூட்டத்தில் பெரும் பங்களிப்பை, ஒத்துழைப்பை தாருங்கள். இது தொடர்ச்சியாக வாரம் ஒரு முறை ஒவ்வொரு தெருக்களை நோக்கி நடத்த வேண்டும் என்ற ஒரு இலக்கை நோக்கி நாம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களுக்கும் இஸ்லாம் சேர வேண்டும் என்ற சமுதாய பொறுப்போடு இந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள். உங்களுடைய பொருளாதார பங்களிப்பையும் இந்த வகைக்காகவும் நீங்கள் செலவழியுங்கள். இரத்த தான முகாம் வரக்கூடிய வியாழக்கிழமை நடக்கிறது. அதில் கண்டிப்பாக எல்லா சகோதரர்களும் உங்களுடைய பங்களிப்பை சகோதரர்கள் சகோதரிகள் தந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் நாளை மறுநாள் 3 நாட்கள் மகரிப் தொழுகையை தொடர்ந்து நாளைக்கு மட்டும் அங்க ஐயோபில் நடக்குது. இன்னைக்கும் நாளை மறுநாளும் பள்ளியில் வைத்து பயான் நிகழ்ச்சியும் கேள்விபதில் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. நம்ம முன்னாடி உங்களுக்கு அறிவிப்பு செய்திருந்தோம். முந்தி சென்ற முதலாம் அவர்கள் என்ற தலைப்பில் தொடர் சொற்பொழிவு சஹாபாக்களுடைய தியாகங்களை குறித்து நடைபெறுகிறது. அதனுடைய ஆரம்ப கட்டம் இன்றைய நாளில் இருந்து ஆரம்பிக்குது. அதையும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறோம். நம்முடைய எல்லா தாவாக்களிலும் உங்களுடைய ஒத்துழைப்பு தாருங்கள். சமுதாய பொறுப்பை ஒரு தனி மனிதன் செய்ய யாரும் சூப்பர்மேன் கிடையாது, யாரும் ஸ்பைடர்மேன் கிடையாது. அப்படி ஒரு கேரக்டர் உலகத்தில் கிடையாது. தனி ஒருவன் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியாது. அதனால தான் நபிகளாருக்கே தோழர்களை எல்லாம் ஏற்படுத்துகிறான். எல்லா நபிமார்களுக்கும் ஹவாரியுன்கள், சீடர்கள் இருந்தார்கள். கூட்டமாக சேர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டு செய்ய முடியும். நான் மாற்றத்தை தராமல் மரணிப்பேன் என்றால் நாம இப்பவே மௌத்தாகலாம். நம்ம அப்போ மௌத்தாகணும். 20 இருக்கிறோம், 30 இருக்கிறோம், 40 இருக்கிறோம், நான் 80 மௌத்தாக போறேன். நான் மாற்றம்லாம் தரமாட்டேன். இப்பவுமே செத்துறலாமே, தப்பில்லையே. இப்பவுமே கபரை தொண்டி பக்கத்தில் போய் உட்கார்ந்துக்கலாம். சமுதாயத்திற்கு நலனை தரக்கூடியவர்களைத்தான் இந்த பூமி எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் இந்த பூமியில் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஒரு சமுதாயத்தில் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாத வரை சமுதாயத்தினுடைய நிலையை, அதன் வறுமையை, அதன் கஷ்டத்தை அல்லாஹ் மாற்றப் போவதில்லை. இதை இறுதியாக சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.